அந்த இயேசு எனப்படுபவன் இங்கு வந்தால் நானே அவனை தெருநாயைப் போல வெளியே தூக்கி எறிவேன். அமெரிக்க தெற்கின் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பிரபல மனிதரின் கூற்றாவை. எப்போதும் கூட்டம் நிறைந்த ஒரு பாரின் உரிமையாளரான அவன் பெருமையுடனும் அகங்காரத்துடனும் கிறிஸ்தவ விசுவாசத்தை பகிரங்கமாக கேலி செய்தான். அவன் சத்தமாகவும் பயமின்றியும் கூறினான், இயேசுக்கு இங்கு இடமில்லை, விசுவாசிகளுக்கும் இடமில்லை, இது என் இடம். அவன் தேவாலயங்களை கேலி செய்தான், விசுவாசிகளை அவமானப்படுத்தினான், கடவுளுக்கு இடமில்லாத ஒரு பிரதேசமாக தனது பாரை மாற்றிவிட்டதாக பெருமை பேசினான். ஆனால் ஒரு நாள் அந்த நகரத்தில் ஏதோ ஒன்று குலுங்க தொடங்கியது. புதிதாக வந்த ஒரு ஊழியர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர், உறுதியானவர், தைரியமானவர், முடியாததை எதிர்கொள்ள அஞ்சாதவர். பார் உரிமையாளரின் தொடர்ச்சியான கேலியை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் உறுதியாக சொன்னார், இன்று நான் அங்கே போகிறேன், இயேசு நுழைய முடியாது என மக்கள் நினைக்கும் இடத்திற்குத்தான் அவர் செல்வார். அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. மழை கொட்டி தீர்த்தது. பார் நிரம்பி வழிந்தது. தத்தமான இசை, மது, சூதாட்டம், சிரிப்பு, கூச்சல். திடீரென எல்லாம் நின்றது. சத்தம் அடங்கியது. கதவு. தொழிலாளி கையில் பைபிளுடன் உள்ளே வந்தார். அனைவரும் அமைதியாயினர்.